இப்போ திமுக அதாவது காங்கிரஸே போட்டி போட்டாலும் கூட காங்கிரஸுக்கான களப்பணியாளர்கள் திமுகலேருந்து தான் வரணும். காங்கிரஸ்லாம் பெரிய களப்பணியாளர்கள் கிடையாது. புதுச்சேரியில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் களப்பணியாளர்கள்லாம் கிடையாது. திமுககாரன் ஒத்துழைச்சா மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிக்க முடியும். அப்போ திமுககாரன் தான் வந்து விசிகாவை அசிங்கப்படுத்துகிறான். அது திமுக தான் அதுக்கு காரணமாக இருக்கும். காங்கிரஸுக்கெலாம் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது எங்கேயுமே. புதுச்சேரியில் இருக்கலாம். புதுச்சேரிங்கிறது ஒரு தொகுதிங்கிறது ஒரு 5000 ஓட்டு உள்ள 6000 ஓட்டு உள்ள கவுன்சிலர் தொகுதி மாதிரி தான். அல்லது அந்த காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் சாதிய மனப்பான்மையோடு சாதிய ஆதிக்க மனப்பான்மையோடு இருக்கிறாங்கன்னு வேணால் சொல்லலாம். அப்படி காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாங்க அப்படின்னா அது திமுகவில் பட்டவர்த்தனமாக தெரியுது. திமுகவோடய ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ் பன்றியோடு சேர்ந்த பசுவும் அப்படிங்கிற மாதிரி திமுகவோடய நம்ம ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால காங்கிரஸுக்கும் அது வந்திருக்கலாம். இல்லைன்னா காங்கிரஸுக்கு அந்த காலத்தில் இப்போ வந்து என்ன சொல்கிறது, பண்ணையார்களின் கட்சி அப்படின்னு தான் ஒரு பேர் உண்டு. அது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இயல்பாக அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, திருமாவளவன் போன்றவர்கள் அந்த அவமானங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அங்கேயே ஒட்டி கிடக்கிறது தான். இது புரியாத புதிராக தான் இருக்குது. இது அவர் தான் விளக்கணும், தெரிஞ்சவங்க தான் விளக்கணும்.